கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதிராமல். அல்லேலூயா. நன்றாய் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினால் அமைதியாக உட்கார்ந்து தேவனுடைய சந்நிதியை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அமைதலான ஒரு சூழல், நீங்கள் எதிர்பார்க்கிறதான அந்த நம்பிக்கையை அவைகள் வளர்த்தெடுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்களோ அந்த ஒரு அபயக்குரல் நம்மை பார்த்து ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? நம்முடைய இருதயம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்டோமா? தேவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்பிக்கையற்ற நிலை உங்களுக்கு வேண்டாம் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அமைதலோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியை நீங்கள் நாடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, 16ஆம் வசனத்திலே, அப்படியல்ல, குதிரைகளின் மேலும் ஏறி ஓடிப்போவோம் என்றீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்றீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பாதப்படிதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு பராமரிப்பை, ஒரு அரவணைப்பை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவைகள் கொடுக்க முடியும். தேவனை விட்டு நீங்கள் குதிரைகளிலே வாகனங்களிலே நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் பின்பாக உங்களை துரத்துவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஓடி ஒளிவதற்கு இடமில்லாமல், சகாயமற்ற நிலையிலே, என் தேவனை நான் மறந்தேனே என்று நீ அங்கலாய்க்கிறதான ஒரு வேளை ஒன்று நெருங்கும். ஆகையினாலே எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நாம் இது கடைசி நாட்கள், ஆண்டவருடைய பக்கமாய் நாம் மனம் திரும்புவோமா? அவரே நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் தூர போனால் எங்களுக்கு என்ன கெதி வரும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் குதிரைகளிலே ஏறி போனாலும் எங்களை பின்துரத்துவார்கள். நாங்கள் வாகனங்களிலே ஏறி போனாலும் அங்கேயும் பின்துரத்துவார்கள். மலை உச்சிக்கு ஓடினாலும் அங்கேயும் எங்களை பின்துரத்துவார்கள். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், மனம் திரும்புகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.